வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காவல்துறையில் 414 பேருக்கு இடமாற்றல் உத்தரவு வெளியாகி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். ஐடி வேலை வாங்கி தருவதாக கூறி புதுவை இளைஞரிடம் 15 லட்சம் ரூபாய் மோசடி, வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு. கன்னிக்கோவில் தனியார் மதுபான கடை அருகே 3வது முறையாக சென்டர் மில்லியன் அகற்றம், காவல்துறையினர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் காவல் ஆய்வாளர், துணை ஆய்வாளர், உதவி துணை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் 414 பேருக்கு இடமாற்றம் உத்தரவு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், துணை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் 414 பேருக்கு இடமாற்றம் செய்து நேற்று முன்தினம் உத்தரவு வெளியானது. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இடமாற்றம் உத்தரவு வெளியிட்ட தலைமையக காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் அறிவித்தார். இடமாற்றல் உத்தரவு மற்றும் நிறுத்தி வைப்பு உத்தரவு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. காவல்துறை டிஜிபியின் அனுமதியின்றி இடமாற்றம் உத்தரவு வெளியானது எனவும், உள்துறை அமைச்சர் அனுமதி பெறாமல் வெளியான பட்டியல் என்பதால் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக காவல்துறையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி மணவெளி தொகுதியை சேர்ந்த பெண் உதவி ஆய்வாளர் ஒருவர் குற்றப்பத்திரிகையில் ஒருவர் பெயரை நீக்கியதற்காக காவல் கண்காணிப்பாளரின் கோபத்திற்கு ஆளாகி கட்டாய விடுப்பில் சென்றார். அவரது பெயரும் இடமாற்றல் உத்தரவில் வெளியானது. பெண் உதவி ஆய்வாளரை மாற்றக்கூடாது என கடந்த வாரம் அதிகாரமிக்க பதவியில் உள்ள ஒருவரிடமிருந்து உத்தரவு சென்றது. அதை மீறி இடமாற்றம் செய்யப்பட்டதால் இந்த உத்தரவு நிறுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பரபரப்பிற்கு இடையே இறந்து போன காவல்துறையினர் காவல்துறையிலிருந்து வெளியேறி மாற்று அரசு பணிக்கு சென்றவர்களுக்கும் இடமாற்றல் உத்தரவு வெளியானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் வில்லியனூரை சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது பெயரும் இடமாற்றல் உத்தரவில் இடம்பெற்றிருந்தது. அதேபோல் 2 காவல்துறையினர் காவல்துறை பணியிலிருந்து வெளியேறி யுடிசி தேர்வில் வெற்றி பெற்று பணிக்கு சேர்ந்து விட்டனர். அவர்களது பெயரும் இடமாற்றல் உத்தரவில் இருந்தது. கடைசியில் இடமாற்றல் உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. புதுச்சேரி இளைஞரிடம் ஐடியில் வேலை வாங்கி தருவதாக கூறி 15,65,000 ரூபாய் மோசடி செய்தவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரெட்டியார்பாளையம் மூலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சந்திரமௌலி. இவர் கடந்த 2022 பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை குறித்து பயிற்சியில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடன் விடுதியில் தங்கியிருந்த தீபக் வெங்கட் என்பவருடன் நண்பரானார். அவரிடம் ஐடி வேலை வாங்கி தரும்படி சந்திரமௌலி கூறியுள்ளார். அதற்கு தீபக் வெங்கட் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை இருப்பதாகவும் அதில் சேர பலருக்கு பணம் தர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதை நம்பி சந்திரமௌலி அவருக்கு பல தவணைகளில் 15,65,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் அவர் சந்திரமௌலிக்கு வேலை வாங்கி தரவில்லை. கடந்த ஜூன் மாதம் சந்திரமௌலி அவரை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது அவர் சந்திரமௌலியை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து சந்திரமௌலி புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உடனடியாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் சந்திரமௌலியின் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்தியான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர். மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் 75 கிலோ, 80 கிலோ மற்றும் 80க்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆண்கள் கலந்து கொண்ட போட்டி 3 பிரிவுகளாகவும், இதேபோன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் 60 கிலோ, 70 கிலோ மற்றும் 80 கிலோ என 3 பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக திண்டுக்கல் தினேஷ், மிஸ்டர் புதுச்சேரியாக புதுச்சேரியை சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் சுழற் கோப்பையும்,
மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு 40,000 ரூபாய் ரொக்க பரிசும் விருது சான்றிதழும் வழங்கப்பட்டது. மிஸ்டர் பாண்டிச்சேரி 70 கிலோ பிரிவு சாம்பியன் பாண்டிச்சேரி மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் பிரிவில் 70 கிலோ பிரிவில் மிஸ்டர் சவுத் இந்தியா தங்கப் பதக்கம் மற்றும் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் புதுச்சேரியை சேர்ந்த ஆனழகன் மணிவண்ணன் பெற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். இதை போன்ற போட்டிகளை நடத்தி பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருமான தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அபிஷேகப்பாக்கம் எழுச்சி தமிழர் அணி நடத்தும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஒருநாள் கபடி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் முதல் பரிசாக 5,000 ரூபாய் வெற்றி கோப்பை, இரண்டாவது பரிசாக 3,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை, மூன்றாவது பரிசாக 2,000 ரூபாய் மற்றும் கோப்பைகளை வழங்குகின்றனர். நிகழ்ச்சிக்கு முருகானந்தம் தலைமை தாங்கினார். ஆசிரியர் கபிலன், இளவரசன், வெண்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் தேசிய கபடி விளையாட்டு வீரர்கள் அவரங்கசாமி, மாறன், சிசுபாலன், ஆனந்தராமன், கமலதாஸ், சிவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் பக்தன், தன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கட்சியின் கொடி வெளியிட்டதை கொண்டாடும் வகையில் அவரது ரசிகர்கள் ஆழ்கடலுக்கு அடியில் கொடியின் போஸ்டரை வெளியிட்டு கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் விஜய் தனது கழக கொடியை வெளியிட்டார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி உப்பளம் தொகுதிட்ட 20ஆம் நம்பர் வார்டில் வசிக்கும் விஜயின் ரசிகரான ராஜா ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி ஆழ்கடலுக்கு அடியில் கொடியின் போஸ்டரை வெளியிட்டு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம்.
100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. தேங்காய்திட்டு ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு தமிழ்கடல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் நாட்குறிப்பேடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ஜெனில் ஆரோக்கியமேரி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கி நாட்குறிப்பேடுகளை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளிடம் சட்டமன்றத்தினர் பேசுகையில் இந்நாட்டில் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் கல்வி முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளியின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நல்ல மதிப்பெண்களை எடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு ஏற்படுத்த மீண்டும் மதிப்பெண் எடுக்கணும். நல்ல மதிப்பெண் எடுக்கிறது அளவுக்கு நீங்க படிச்ச சொல்லுவா. நீங்க அன்றைய பாடங்களா உங்களுக்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் மோடியின் 113வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு. அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கண்டுகளித்தார். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானொலியில் உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலி மூலம் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்று 113வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கண்டுகளித்தார். இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், இந்த நிகழ்ச்சியில் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியக்கோவிலில் தனியார் மதுக்கடை எதிரே இருந்த சென்டர் மீடியன் பேரிகார்டு 3வது முறையாக அகற்றம். காவல்துறையினர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முதல் கனரக வாகனங்கள் வரை பல வகையான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது. மேலும் சாலையோரம் உள்ள மதுக்கடைகளில் இருந்து வெளியே வரும் குடிமகன்கள் குடிபோதையில் சாலையை கடக்கும் போதும் பலர் விபத்தில் சிக்கி உயிரிழந்து வந்தனர். விபத்துகளை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவினர் புதுச்சேரி கடலூர் சாலை புதுப்பிக்கப்பட்டு கன்னிக்கோவில் முதல் முள்ளோடை வரையில் சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டு போக்குவரத்து முறைப்படுத்தப்பட்டது. இதனால் கன்னியக்கோவில் சந்திப்பு முதல் முள்ளோடை சந்திப்பு வரையில் சாலையின் குறுக்கே வாகனங்களோ பொதுமக்களோ கண்டபடி கடந்து செல்ல முடியாத நிலை இருந்ததால் அப்பகுதியில் ஏற்பட்டு வந்த விபத்துகள் ஓரளவிற்கு தடுக்கப்பட்டது. இருப்பினும் பொதுமக்களின் வசதிக்காக அங்குள்ள திருமண மண்டபம் அருகே சாலையில் இருந்த சென்டர் மீடியன் அப்புறப்படுத்தப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது. சாலையை கடந்து செல்ல பொதுமக்கள் வழியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சோலார் ஒளிரும் எச்சரிக்கை விளக்கு அமைத்து அங்கிருந்த கான்கிரீட் கட்டைகள் அகற்றப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது. விபத்து நடைபெறும் நிலை இருப்பதாக இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பவே பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் போராட்டத்தால் அந்த வழி பேரிகார்டு போட்டு மூடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் மீண்டும் மதுக்கடைக்கு எதிரே இருந்த சென்டர் மீடியன் பேரிகார்டுகளை மர்ம நபர்கள் அகற்றி சாலையோரமாக வீசியிருந்து மீண்டும் வழி ஏற்படுத்தி இருந்தனர்.
மக்கள் எதிர்ப்பை மீறியும் அரசியல் கட்சியினரின் எதிர்ப்பை மீறியும் முக்கிய அரசியல்வாதியின் துணையுடன் இது நடந்துள்ளதாக சாட்டுகின்றனர். இதையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் அந்த வழியை மீண்டும் பேரிகார்டு மூலமாக அடைத்து பூட்டினர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை மீண்டும் பேரிகார்டுகள் அகற்றப்பட்டு அங்கு வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 மாயமான சென்டர் மீடியன் மற்றும் பேரிகார்டுகள் மாயமான நிலையில் அது தொடர்பாக காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போது மீண்டும் அதேபோல் சம்பவம் அரங்கேறி இருப்பது காவல்துறையினருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்டர் மீடியன் பேரிகார்டு மாயமான சம்பவம் கன்னியகோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா ஆண்டு திருவிழாவிற்காக செல்லும் பக்தர்களுக்கு ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் ராஜாராம் தலைமையில் பிரதிபலிப்பான் ஒட்டி விபத்துகளை தடுப்பதற்காக அனுப்பி வைத்தார். வேளாங்கண்ணியில் உலக பிரசித்தி பெற்ற ஆரோக்கிய மாதா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை செல்கின்றனர். அதுபோல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் புதுச்சேரி வழியாக பாத யாத்திரையாக சென்ற வண்ணம் உள்ளனர். இவர்களுள் பலர் கொடி, சிலுவையை ஏந்தியும் சப்பரம், தேர், சைக்கிள் ரிக்ஷா போன்றவற்றில் மாதா சிலையுடன் மாதா பாடல்களை ஒளிபரப்பியபடி செல்கின்றனர். இரவு நேரங்களில் புதுவையிலிருந்து கடலூர் வரை கிறிஸ்துவ பக்தர்கள் செல்வதால் விபத்துகள் நடைபெறாமல் இருப்பதற்காக ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் ராஜாராம் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் நடந்து செல்லும் பக்தர்கள் எடுத்து செல்லும் பைகளில் ஸ்டிக்கர் என்று அழைக்கப்படும் சிவப்பு நிற பிரதிபலிப்பான் ஒட்டி அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். முருங்கப்பாக்கம் சேத்தியல் நகரில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், இளநீர், தேன், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு செடல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வணங்கி சென்றனர். மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறையில் 414 பேருக்கு இடமாற்றல் உத்தரவு வெளியாகி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். ஐடி வேலை வாங்கி தருவதாக கூறி புதுவை இளைஞரிடம் 15 லட்சம் ரூபாய் மோசடி, வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு.
கன்னிக்கோவில் தனியார் மதுபான கடை அருகே 3வது முறையாக சென்டர் மில்லியன் அகற்றம். காவல்துறையினர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.